அபியோட அம்மா அப்பாவும் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் தலா 10 லட்ச ரூபா பணத்தை வச்சு பொங்கல் அழைப்புக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு சுந்தரி உடனே அவங்களை அவமானப்படுத்துறாங்க. இதெல்லாம் ராகவோட பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனேவும் அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த அபி வந்துட்டு அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை அடைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அப்பாவோட பணத்தை அப்பா வாங்கின கடனை யார் அடிக்கணும்? பொல்ல தானே அடிக்கணும். அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இவளுக்கு எவ்வளவு துமுறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுந்தரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனேவும் சரி எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா அம்மாவும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது இந்த சுந்தரியும் முரளியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாத்தியா எவ்வளவு தெனா விட்டு அவளுக்கு திமிரா பேசுறான் என்கிட்டயும், என்ன அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனேவும் முரளி என்ன அபியை பத்தி எதுவும் என்கிட்ட பேசாதீங்க, அபி வந்து நல்லவா அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தேவை இந்த ராகவும் அபியும் பிரிக்கணும், அவ்வளவுதான். அதுதான் எனக்கு தேவை. இது வந்து நல்ல சுச்சுவேஷனா இருக்குது. இந்த இதை பயன்படுத்தி ராகவும் அபியும் நம்ம பிரிக்கணும். அதுக்கு வந்து இந்த பொங்கலுக்கு நம்ம போகும்போது ஏதாவது பண்ணணும், குழப்பத்தை உண்டு பண்ணி அவங்க 2 பேத்தையும் பிரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா முரளி, அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது நல்லதே கிடையாது. அந்த ராகு சப்போர்ட் எப்ப பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த அபிக்கு. அதனாலதான் அவன் வந்து ரொம்ப துள்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சுந்தரி. ஆமா இது இருக்கு, ஆமா அத்தை, இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், இந்த ராகவும் அபியும் சேர்ந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து ரொம்ப கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே பொங்கலுக்கு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ வந்து முரளியும் அஞ்சலியும் சேர்ந்து அவங்க பொங்கலுக்கு போறாங்க. போயிட்டு அங்க ஏதாவது நம்ம தீபாவளியில அந்த வெடி வச்சதுதான் அது மிஸ் ஆயிடுச்சு, இந்த தடவை எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்ப வந்து எப்படியாவது அந்த ராகவை நிரந்தரமா தீர்த்து கட்டணும். அப்பதான் வந்து அபி கிட்ட இருந்து ராகவை பிரிக்க முடியும். இல்லாட்டி இவங்க 2 பேத்தையும் பிரிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த ராகவை தான் நம்ம தீர்த்து கட்டணும். அப்பதான் அபி வந்து ராகவை விட்டு நிரந்தரமா பிரிய முடியும் அப்படின்னு சொல்லி முரளி நினைக்கிறாங்க. சரி, அதுக்கு ஒரே வழிதான், அவன் சாப்பாட்டுல ஏதாவது கலந்து இன்னைக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நினைக்கிறாங்க முரளி. அதே மாதிரியே அவங்க ராகவ் சாப்பிடுற பொங்கல்ல ஏதோ கலந்து வச்சிடுறாங்க. இந்த மாதிரிதான் வந்து இந்த வாரம் நடக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.